64 மொழியில்லா சோதனை. ஆன்சர் ஆக்கச் சிந்தனை வகை. 65 அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது. ஆன்சர் செய்து கற்றல். 66 குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர். ஆன்சர் ரூசோ. 67 தார்ண்டைக்கின் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது. ஆன்சர் பரிசு. 68 ஒழுக்க வளர்ச்சியை பற்றி கூறிய உளவியல் அறிஞர். ஆன்சர் மக்டுகல். 69 நுண்ணறிவு 69 நுண்ணறிவு இரு காரணிகளால் ஆனது என கூறிய உளவியல் அறிஞர். ஆன்சர் ஸ்பியர்மேன். ஸ்பியர்மேன். கொஷின் நம்பர் 70 நாம் கவனம் செலுத்தும் பொருளினின்றும் நம் கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்பவை. ஆன்சர் கவனச் சிதைவு. 71 புலன்காட்சிகள் அடிப்படை. ஆன்சர் கவனம். 72 நமது மன வாழ்க்கையுடன் எப்போதும் இணைந்து காணப்படுகிறது. ஆன்சர் கவனித்தல். 73 சமூக மனவியல் வல்லுனர். ஆன்சர் பாவ்லோவ். 74 உளவியல் என்பது மனது பற்றியது என்று கூறியவர். ஆன்சர் காண்ட். 75 சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர். மெக்லிலாண்ட். ஆன்சர் மெக்லிலாண்ட். கொஷின் நம்பர் 76 ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எது. ஆன்சர் ஐயோவா. 77 ஒத்த இயல்பு ஒத்த இயல்பினை உருவாக்கும் என கூறியவர். ஆன்சர் மெண்டல். 78 புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகின்றது. ஆன்சர் சூழ்நிலை. 79 நடத்தையை உற்று நோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. ஆன்சர் உற்று நோக்கல் முறை. கொஸ்டின் நம்பர் 84 சிந்தித்தல் தீர்மானித்தல் போன்ற மன செயல்களின் மையமாக திகழ்வது. ஆன்சர் பெருமூளை. 85 மன உணர்வுகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர். மனவெழுச்சி. 86 மன செயல்களினால் ஏற்படும் மாற்றம். ஆன்சர் அறிவுத்திறன் வளர்ச்சி. 87 ஆக்க நிலையுறுத்தல் மூலம் கற்றலை உருவாக்கியது. ஆன்சர் பாவ்லோவ். 88 கோஹலரால் தனது பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட குரங்கின் பெயர். ஆன்சர் சுல்தான். 89 உட்காட்சி வழி கற்றலை உருவாக்கியவர். ஆன்சர் கோஹலர். 90 ரூசோ அவர்களால் எழுதப்பட்ட எமிலி புத்தகத்தின் ஒரு பாத்திரம். ஆன்சர் சோபி. 91 சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர். ஆன்சர் டார்வின். 92 மனவெழுச்சி எழுவதற்கான காரணம். என்ன மனவெழுச்சி நீட்சி. ஆன்சர் என்ன மனவெழுச்சி நீட்சி. 93 குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர். ஆன்சர் தார்ண்டைக். 94 தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர். ஆன்சர் ஏஎஸ் நீல். 94 தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர். ஆன்சர் ஏஎஸ் நீல். 95
முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் மெக்லிலாண்ட். 96. மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர்? ஆன்சர் ஃப்ராய்டு. 97. மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளுள் முதல் படி எதை குறிக்கும்? ஆன்சர் அடிப்படை தேவைகள். 98. தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர்? ஆன்சர் மாஸ்லோ. 99. முன்பருவ கல்வியுடன் தொடர்பில்லாதவர்? ஆன்சர் ஜான் டூயி. கொஷின் நம்பர் 100. டேஷ் என்பவர் தத்துவவாதி. டேட்ஸ் என்பவர் தத்துவவாதி. கொஷின் நம்பர் 100. டேஷ் என்பவர் தத்துவவாதி. டோர்னஸ்.